வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். அடுத்தவங்களோட குடுமி நம்ம கையில கிடைச்ச உடனே அவங்கள வச்சு செய்யணும். இதெல்லாம் கூட சின்ன பையனுக்கு சொல்ற மாதிரி கத்து கொடுக்கணுமா அவனுக்கு? அதெல்லாம் மாமா நான் வாய் மூடு. அந்த லக்ஷ்மி உங்ககிட்ட திரும்ப வந்து பேசியிருக்கான்னா உனக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். எப்ப அவ உங்ககிட்ட வந்து கெஞ்சி பேசினாலோ அப்பவே நமக்கு இன்னொரு படி ஏறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். கேணத்தனமா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கியேடா. எனக்கு தெரியல மாமா, இதை நான் அந்த அளவுக்கு யோசிக்கவே இல்லை. அதான் நீ செஞ்சதுலயே பெரிய தப்பு. நான் நிஜமாவே சஞ்சனாவை காதலிச்சேன்னு நம்புற மாதிரி சொல்லி இருந்திருக்கணும். சரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இனி அந்த விஷயத்தை விட்டு தள்ளு. இனி நீ எடுக்க போற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சஞ்சனாவை உனக்கு நெருக்கமாக்கிக்கிற மாதிரி இருக்கணும். ஏய் மித்ரா, உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் மொத்தமா அழிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். லக்ஷ்மி வந்துட்டேங்க. போலாமா? நில்லு மித்ரா. என்ன மனிஷா எங்க கிளம்பிட்ட? அது நானும் லக்ஷ்மியும். ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் போறீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. ஆனா இன்னைக்கு பாரத் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் விஷயமா கிளைண்ட்ஸை மீட் பண்ணணும்ல, மறந்து போயிட்டியா? அது ஈவினிங் தானே? ஈவினிங்ல இருந்து மார்னிங்க்கு ப்ரீபோண்ட் ஆயிடுச்சு. இது எப்ப நடந்தது? மார்னிங் கிளைண்ட்ஸ் கால் பண்ணிருந்தாங்க. இத உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஆனா நீ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வச்சிருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ என்ன பண்றது மனிஷா? என்ன பண்றதுன்னு என்னைய கேள்வி கேட்டா எப்படி மித்ரா? பாரத் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னு உனக்கு தெரியாதா? அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோன்றதை நீ மறந்துட்டியா? Of course it's very important. I know that. அப்படி இருக்கும்போது இன்னமும் ஏன் யோசிச்சுட்டு இருக்க? சரி வா கிளம்பலாம். மித்ரா, அரவிந்த் அக்காவும் அந்த ப்ராஜெக்ட் நமக்கே கிடைக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் விஷயத்துல நீ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணணும். என்னங்க, முதல்ல அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு போய் பாருங்க. அப்போ நீ? அதெல்லாம் பரவாயில்லைங்க, முதல்ல நமக்கு அந்த ப்ராஜெக்ட் தான் முக்கியம். சரி மனிஷா, நீ போய் கார்ல உட்காரு, நான் வரேன். ஹாய் ஜானு. அக்கா, நான் ஏற்கனவே டைம் கம்மியா இருக்கு. நீ எனக்கு இவ்ளோ பொறுமையா வந்து உட்கார்ந்திருக்க? டைம் இல்லையா? எதுக்கு? ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு தான்க்கா. டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு மாமா ஃபோன் பண்ணி வேற சொல்லிருக்காரு. வாக்கா போலாம். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல ஜானு. என்னக்கா தேவையில்லைன்னு சொல்ற? நம்ம டாக்டர் கிட்ட போய் அடிக்கடி செக்அப் பண்ணாதான் குழந்தை வயித்துக்குள்ள ஹெல்த்தியா இருக்கா இல்லையான்னு தெரியும். அக்கா, எனக்கு வயித்துல இருக்க குழந்தை எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குன்னு பாக்கணும்னு ஆசையா இருக்குக்கா. வாக்கா கிளம்பலாம், வா. அதில்ல ஜானு, நான் சொல்றத கேளு. ஐயோ, நீ வரமாட்டேன்னு ஏன் சொல்றேன்னு எனக்கு சுத்தமா புரியலக்கா. அக்கா, பால் கொடுங்க அக்கா. ஏய், உங்களுக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த மாதிரி விளையாட்டுலாம் கிரவுண்ட்ல போய் விளையாடுங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல விளையாடுவீங்க. அதான் இப்ப ஒன்னும் ஆகல அக்கா. எதுக்காக எங்களை திட்டுறீங்க? என் அக்கா வேற கர்ப்பமா இருக்காங்க. இந்த பால் பட்டி அக்காக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஜானு, நீ கொஞ்சம் சும்மா இரு. நீங்க போய் விளையாடுங்க. தேங்க்ஸ் அக்கா. பாட்டி, லக்ஷ்மி இங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு அவ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காப்பா. லக்ஷ்மி, உன்னதான் கேட்டுட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்ல, அதாவது வந்துங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா எதுக்காக இப்படி நீ தடுமாறுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது எல்லாம் நார்மலா தான் இருக்கா. எங்க 2 பேரோட ஹெல்த்தும் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஓ நைஸ். இதே மாதிரி நீ அப்பப்போ இந்த மாதிரி செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது லக்ஷ்மி.
எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ, எடுத்துட்டு வாங்க. மேல அந்த ரூம்ல வைங்க, நான் வரேன். ஓகே சார். என்னண்ணா இதெல்லாம்? என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். நான் அப்புறமா சொல்றேன். நிறைய ஆர்டர் பண்ணியிருக்க போல இருக்கு. அப்படி ஒரு சர்ப்ரைஸ் என்ன? சர்ப்ரைஸ்ன்னு சொல்றல பாட்டி. நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் வரணும். ம். நமக்கு யாருக்கும் தெரியாம அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும்? தெரியல பெரியப்பா. அது என்னன்னு பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆவலா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். டாக்டர் செக் பண்ணிட்டு எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்கன்னு எவ்வளவு போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னும் போக போக இந்த மாதிரி எவ்வளவு போய் சொல்ல வேண்டியதா இருக்குமோ. அம்மா லக்ஷ்மி, ம். மித்ரா எதுக்காக அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறான்? என்னமோ மாமா, எனக்கும் தெரியல. மனிஷா, ம். ஆமா அந்த சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும்? என்னமோ ஆண்டி, எனக்கும் தெரியாது. பிறக்க போற குழந்தைக்காக எவ்வளவுலாம் யோசிக்கிறாரு. அம்மா லக்ஷ்மி, மித்ரா உனக்காக இவ்ளோ பண்றதுக்காகவாவது நீ நிம்மதியா இருக்கணும்மா. குழந்தைய ஹெல்த்தியா பெத்து கொடுக்கணும். உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ லட்சுமி. அதனாலதான் உனக்கு தங்கமான புருஷன் கிடைச்சிருக்கான். உனக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். ஆமா, என்ன மித்ரா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்னா? லக்ஷ்மிக்கு பிறக்க போற குழந்தைக்காக எதுக்கு இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிற? அப்போ லக்ஷ்மி கூடவே பெர்மனண்டா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? இவளுக்கு பிறக்க போற குழந்தைய நிரந்தரமா இந்த குடும்பத்துக்கே வாரிசாக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது மனிஷா. ஆனா இப்போ லக்ஷ்மி பிரெக்னன்ட். அவளை ஆரோக்கியமா பாத்துக்கிறதும் அவ வயித்துல வளர்ற குழந்தை நல்லபடியா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறதும் லக்ஷ்மியோட புருஷனா என்னோட கடமை.